ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எகெயின் ஒரு ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வீட்டிலலாம் வந்துட்டு சோஃபாக்கு வந்து கீழே வந்து ஒரு மேட்டு வந்து நம்ம வந்து கார்பெட் வந்து போடுவோம். அந்த கார்பெட் வந்து பார்த்திங்கன்னா சோஃபாக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதே சமயம் அந்த மேட் வந்து வயசானவங்களுக்கெல்லாம் வந்து தரை வந்துட்டு ஒரு ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு முட்டி வலி வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சோஃபாவில் உட்காந்துட்டு கீழே ஒரு கார்பெட் மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்லேயே வந்து ஒரு சோஃபா இருக்குது. ஸோ அந்த சோஃபாவுக்கு முன்னாடி வந்து ஒரு கார்பெட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஸோ அதை நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து இன்றைக்கி ரிவ்யூவாக வந்து கொடுக்கலான்ட்ருக்கேன். நீங்களே பாருங்கள். ஸோ இந்த பேக்கேஜ் வந்து எப்பவும் போலவே அமேசானுடைய பேக்கேஜ். பட் என்ன ஒரு சின்ன ஒரு இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பேக்கேஜ் வந்து லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இது கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தமாக இருந்தாலும் உள்ள ப்ராடக்ட் வந்து எந்த வித டேமேஜும் ஆகலைன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பேக்கேஜை வந்து அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கார்பெட், முக்கியமாக இந்த கார்பெட் நான் வந்து ஏன் வந்துட்டு வாங்கினேன்னு சொன்னால், இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ப்ளஸ் இதனுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 598 வந்து அந்த ஆன்லைனில் வந்து பே பண்ணேன். அது 598 அப்படிங்கிறது இதுக்கு கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா நான் இதே மேட் வந்துட்டு நான் நிறைய இடத்துல வந்து கேட்டேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1200 1300 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வெல்வெட் மேட் பர்டிகுலர்லி. ஓகேங்களா? அதில் நிறைய துணி மேட்டெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வாங்கும்போது பார்த்து கவனமாக வாங்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் வந்து நான் பிரிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேக்கில் வந்து கொஞ்சம் டேமேஜ் இருக்குது. பேக்கில் மட்டும்தான் அந்த டேமேஜ் இருக்குது. இது வந்து உள்ள ப்ராடக்ட் டேமேஜாக இருக்குமா என்னென்னு தெரியல. ஸோ லெட்ஸ் see. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பேக்கேஜ் பிரிக்கலாம். பொதுவாகவே அமேசான் வந்து இந்த மாதிரி பேக்கேஜஸ் எல்லாம் ரொம்ப பக்கமாக பேக் பண்ணியிருப்பாங்க. மேபி சம்டைம்ஸ் இந்த மாதிரி டேமேஜஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது பேக்கேஜ் தான். உள்ளே வந்து ப்ராடக்ட் டேமேஜ் ஆகக்கூடாது. ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உடனடியாக வந்து அதை ரிட்டன் போட்டுருங்க. ஸோ ரிட்டனுக்கு வந்து டைமிங் வந்து அமேசான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிட்டன் டைமிங் ரொம்ப முக்கியம். ரிட்டன் டைமிங் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட் வந்து நீங்கள் ரிட்டன் போட முடியாது. ஸோ அதை கவனமாக பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நான் வந்து அது பேக் பிரிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பேக் வந்து நான் பிரிச்சுட்ருக்கேன். பொதுவாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பேக்கேஜ் வந்து நீங்கள் ஷிப்பிங்கில் வருது, வாங்கினதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நான் அந்த பேக்கேஜை பிரிச்சுட்டு அந்த பேக்கேஜை முதல்ல வெளியில் எடுத்துருங்க. சரிங்களா? வெளியில் தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து தொடச்சி விட்ருங்க. அப்புறம் இந்த கவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கவரை மட்டும் நீங்கள் டஸ்ட்பினில் போட்டுருங்க. அதை வச்ச இடத்த வந்து நீங்கள் தொடச்சிருங்க. ஸோ இன்றைக்கி வேறு வழி இல்லை. இந்த மாதிரி நம்ம ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் நானும் அந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ அதுதான் அந்த பேக்கேஜு. ஸோ இந்த கவரை வந்து டஸ்ட்பினில் போட்டுருங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ப்ராடக்ட்டு. இப்போ வந்து நம்ம இதை இப்போ பிரிச்சிடலாம். ஸோ நல்லாவே உள்ள கலராக இருக்குது. நல்லா, ஏன்னா நான் எதிர்பார்த்த மாதிரியே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த கம்பெனியுடைய இது. அமேசானில் வந்து அவங்களுடைய விளம்பரம் வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. பின்னாடி இந்த கம்பெனியுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் போல். சரி, ஓகே, அப்படியே சைடாக வச்சுருவோம். இப்போ வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம எடுப்போம். வாவ், ரொம்ப நல்லாயிருக்கு. குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த வெல்வெட் கலருக்காக தான் நான் வாங்கினேன். ஆக்சுவலாக இந்த வெல்வெட்டு ஏன் வெல்வெட் அப்படின்னா, நம்ம சோஃபாவுக்கு வந்து நம்ம கீழே வந்து கார்பெட்டாக போடும்போது வந்து வெல்வெட்டாக இருந்துச்சுன்னா உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மெரூன் கலர் வந்து எப்போவுமே வந்து ஒரு கார்பெட்டுக்கு வந்து இந்த கலர் தான் பெஸ்ட்டாக இருக்கும். நிறைய கலர்ஸ் இருக்குது. ப்ளூ இருக்குது,
கிரே இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. பட் இந்த வெல்வெட் கலர் வந்து பர்டிகுலர்லி மெரூன் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருக்குன்னு சொல்கிறத விட ரொம்ப அழகாக இருக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 2 இது மட்டும் நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஃபுல்லாக சோஃபாவுக்கு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்களேன், நல்லா நீட்டாக மடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து முக்கியமாக சொல்லணுன்னா இந்த டிசைன் ரொம்ப எனக்கு பிடிச்சது. நிறைய பேர் இந்த டிசைன் வந்து இந்த பூ போட்ட மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க. அது எப்படின்னா நடுவில் மட்டும் வர்ற மாதிரி டிசைன்ஸ் இருக்கும். அந்த மாதிரியும் நல்லாயிருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வாங்கினேன். முக்கியமாக வந்து இந்த திக்னஸ் தான் ரொம்ப முக்கியங்க. இந்த திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். இது வந்து குறைஞ்சது ஒரு 1 to 5 mm இருக்குன்னு நினைக்கிறேன் திக்னஸ்ஸு. 5 mm ரொம்ப முக்கியம். சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திக்னஸ்ஸே இல்லை, ஒரு துணி மாதிரி இருந்துச்சு. துணி மாதிரி இருந்ததுன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் சோஃபாக்கு கீழே போட்டதுக்கப்புறம் வந்து நடப்பீங்க இல்லையா, நடக்கும்போது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நகரும். அந்த மாதிரி நகர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த கார்பெட் வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா அதை வந்து கரெக்டாக வந்து சரி செஞ்சுட்டே இருக்கணும், கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி திக்னஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து நீங்கள் சோஃபாவை அது மேலே போட்டு அதுக்கு மேலே வந்து அந்த கால் வந்து வர்ற மாதிரி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது நகராது, வாய்ப்பு இல்லை. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த கார்பெட் வந்து நம்ம வந்து கீழே சோஃபா பிரிக்கலாம். ஸோ வந்து சோஃபாக்கு முன்னால் வந்து அந்த ஃபீட் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஃபீட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க. ஏன்னா அதை செக் பண்ணிட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் நான் வந்து மேக்ஸிமம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இந்த மெஷர்மெண்ட் எனக்கு சரியாக தெரியல. 1 2 3 4க்கு 5ன்னு நினைக்கிறேன். 4 இது வந்து 4, இது இந்த பக்கம் வந்து 5. ஓகேங்களா? ஸோ இது டிசைன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதான் வந்து சோஃபாவுடைய ஃபுட்டு. ஸோ இதுக்கு கீழே வந்து இந்த கார்பெட் போகிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நவராது, ஷேக் ஆகாமல் இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப நீங்கள் கார்னரில் வச்சாதீங்க, கார்னரில் வச்சிங்கன்னா கிழிஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த காலுக்கும் வச்சாச்சு, இதே மாதிரி இந்த காலுக்கும் வச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த கார்பெட் வந்து சோஃபாவுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்படி தான் வந்து அந்த கார்பெட் வந்து சோஃபாவுக்கு முன்னாடி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். முக்கியமாக இந்த திக்னஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்த திக்னஸ் பார்த்துக்குங்க. இந்த திக்னஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து இப்படி ஷேக் ஆகாது. ஸோ நம்ம கால் வச்சா கூட உங்களுக்கு இப்படி கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கார்பெட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார்பெட்டோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும் அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேர்ன்ஸ் ஃபேக்ட்ரி. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.